Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஜாவர் சீதாராமனின் உடல் பொருள் ஆனந்தி அத்தியாயம் 26. இந்த பீதியூட்டும் விபரீத நாடகத்தின் ஒவ்வொரு காட்சியும் பின்னப்பட்டிருப்பதன் விந்தை உணர்ந்தேன். என் தந்தையின் பீரோவில் ஒரு பழைய நோட்டு புத்தகத்தில் கோணல் மாணலாக படங்களும் அதன் நடுவில் மாவித எழுத்துக்களால் குறிக்கப்பட்ட விசித்திரமான சக்கரங்களையும் நான் பார்த்திருக்கிறேன். மந்திர சாஸ்திரங்களில் என் தந்தைக்கும் பரிச்சயம் ஏற்பட்டது அவரது கடைசி காலத்தில்தான். ஒருவேளை என் தந்தையும் என்னைப் போலவே பலவித அனுபவங்களுக்கு உட்பட்டு தவித்தாரோ அவரையும் ஒரு சக்தி துரத்தி அவர் வாழ்வையும் ஒரு புயலில் சிக்க வைத்ததோ ஒன்றும் புரியாமல் தத்தளித்தேன். அப்போது பால்வடியும் சீதாவின் முகம்தான் எனக்கு கரை தெரியாத ஒரு மாலுமிக்கு கலங்கரை விளக்கம் உதவுவது போல உதவியது. நான் மட்டும் சீதாவை அன்றிரவே அடைந்து விட்டால் அப்புறம் எனக்கு கவலையே இல்லை அல்லவா? தூய பெண்ணின் காதலின் சக்தி மற்ற ஒரு துர்சக்திகளை எல்லாம் அழித்து விடும் அல்லவா? ஆனந்தியை அதைத்தானே சொல்லிவிட்டு சென்றாள். புராண கதையில் ராமன் ராவனிடமிருந்து சீதாவை மீட்டான். இன்று ஒரு சீதா இந்த திலீபனை காப்பாற்ற முடியும். சாப்பிட்டு முடிந்ததும் கை கழுவ பாத்ரூமுக்கு சென்று விட்டு வாசற்புறம் வந்தேன். அங்கு ஒரு தட்டில் அழகான பீடாக்கள் வைத்து சீதா காத்திருந்தாள். சிறிதபடியே அவளிடமிருந்து பீடாவை வாங்கி போட்டுக்கொண்டு தெருப்பக்கம் வந்தேன். அப்போது தெருவில் ஒரு உருவம் எங்கள் வீட்டை அடுத்த காம்பவுண்டுக்குள் எதையோ எறிந்து விட்டு செல்வதை உணர்ந்தேன். என் பார்வை என்னையும் அறியாமல் அந்த உருவத்தையே பின்தொடர்ந்தது. அந்த உருவம் தெருக்கோடியில் உள்ள எலக்ட்ரிக் விளக்கை தாண்டும் போது அந்த உருவத்தின் முதுகுப்புறம் மேஜர் மாயநாதன் போல தெரிந்தது. ஓடிப்போய் உற்று கவனித்தேன். அந்த உருவம் தெருக்கோடியின் திருப்பத்தில் மறைந்துவிட்டது. உடனடியாக காம்பவுண்ட் சுவரை அடுத்த புல் தரையில் என்ன பொருளை வீசி எறிந்திருக்க முடியும் என்று ஆராய்ந்து பார்த்தேன். ஒரு பொருளும் தென்படவில்லை. அதற்குள் சீதா, என்னத்தான் தேடுறீங்க? ஏன் அப்படி அவசர அவசரமாக தெருவுக்கு ஓடுனீங்க என்று கேட்டாள். ஒன்றுமில்லை சீதா, தெருவில் யாரோ தெரிந்த போல உருவம் தெரிஞ்சது, அதனால தான் ஓடி போய் பார்த்தேன் சொல்லிவிட்டு சீதாவை நோக்கி ஒரு பாசாங்கு புன்னகை செய்தேன். அதான் உங்களை புரிந்து கொள்ளவே முடியல. நிமிஷத்துக்கு நிமிஷம் நீங்கள் ஒரு புரியாத புதிராகவே இருக்கிறீங்க. சீதா, உனக்கு என் விசித்திர சுபாவம் கவலை தருதில்ல? இல்லை, உங்கள் விசித்திர சுபாவம் தான் எனக்கு கவர்ச்சி தருகிறது. புரியும்படி சாதாரண மனிதரான நீங்கள் இருந்து விட்டால் ஒருவேளை எனக்கு உங்கள் மீது ஆசை ஏற்பட்டிருக்காது. படித்து முடிக்காத நாவல், அடைய முடியாத அடிவானம் போல போய் பார்க்காத ஊர், இவைகளை மீதி தான் நமக்கு கவர்ச்சி ஏற்படுகிறது என்றான். அடைய முடியாத அடிவானம் அல்ல, இன்னும் படித்து முடிக்காத புத்தகம். நான் ஒப்புக்கொள்கிறேன். எப்போது வேண்டுமானாலும் நீ திலீபன் என்ற இந்த புத்தகத்தில் எந்த அத்தியாயத்தையும் படிக்க விரும்புகிறியோ அதை படிக்கலாம் சீதா, இன்றைக்கே படிக்கலாம். சீதா வெட்கத்தோடு என்னை சுட்டி காட்டி, இந்த புத்தகத்தை முறையாக முன்னுரையிலிருந்து படிக்க விரும்புகிறேன். அவசரப்பட்டு நடுநடுவே படிப்பது புத்தகம் படிக்கும் வழியா? புத்தகத்தின் சுவை குறைந்து விடாதா என்று ஜாடையாக என் விருப்பத்துக்கு மறுப்பு தெரிவித்தாள். அவளுடைய பதில் எனக்கு ஆத்திரத்தை விளைவித்தது. சீதா, இன்றைக்கி 10:30 மணிக்கு என் அறைக்கு வர வேண்டும், இது என் கட்டளை என்றேன். தாலி கட்டு முன்பே கட்டளையிட ஆரம்பிச்சிட்டிங்களா? இல்லை சீதா, நான் சொல்லதை கேளு. நான் ஒரு பெரிய நெருக்கடியில் இருக்கேன். இன்றைக்கி நீ அறைக்கு வந்து என் விருப்பத்தை நிறைவேற்றுவதானால் முறையை மீறலாம், பண்பை நழுவ விடலாம். ஆனால் என்னை காப்பாற்றுவாய், நம் இருவர் வாழ்க்கையும் காப்பாற்றுவாய். ஏன் அப்படி அவசரப்படுறீங்க? கிணத்து வெள்ளத்தை ஆற்று வெள்ளம் அடித்து செல்ல முடியுமா? கிணத்து வெள்ளத்தையும் ஆற்று வெள்ளம் அடித்து செல்லக்கூடிய ஒரு விபரீத சந்தர்ப்பம் வந்து விட்டது சீதா. இப்போது நான் ஒன்றும் சொல்ல முடியாது. ஒரு நாள் எல்லாம் விளக்கமாக சொல்கிறேன். நான் என் அறையில் போய் படுக்கையில் படுத்தபடி காத்திருந்தேன். மணி 9 ஆகியது. பிறகு 9:30 ஆகி பிறகு 10 மணியை அடித்தது. சீதா இன்னும் வரவில்லை. வீட்டில் எல்லோரும் படுத்து விட்டனர். நான் மட்டும் சீதாவுக்காக காத்திருந்தேன். அறைக்கு வெளியே பார்த்தேன். முழு நிலவு நிர்மலமான ஆகாயத்தில் ஆனந்தமாக சென்று கொண்டிருந்தது. இன்று பௌர்ணமி என்று நினைத்ததும் சித்ரா பௌர்ணமியின் நினைப்பும் தொடர்ந்து எழுந்தது. என்னுடைய அறைக்கு வீதியிலிருந்து வரலாம். வீட்டினுள் இருப்பவர்கள் கொல்லைப்புறத்திலிருந்து தெருவுக்கு செல்லும் ஒரு சந்து வழியாகவும் வரலாம். வீட்டின் வாயிற்புற கதவு இருக்குமாகையால் சீதா வருவதாக இருந்தால் கொல்லைப்புற வழியாகத்தான் வர வேண்டும். கொல்லைப்புறம் பார்த்து என் கண் பூத்து விட்டது. கடிகாரத்தில் மணி 12 அடித்தது. 9 மணியிலிருந்து 12 மணி வரையில் காத்திருந்த எனக்கு சீதா வருவாள் என்ற நம்பிக்கை போய்விட்டது. ஆத்திரம் தீர நடந்து விட்டு வருவோம் என்று கால் கொண்டு சென்றபடி நடந்தேன்.
சுமார் 2 ஃபர்லாங் நடந்ததும் ராஜகுமாரி தியேட்டர் வெளிப்புறம் வரை வந்துவிட்டேன். கடைசி காட்சி முடிந்து மக்கள் வந்து கொண்டிருந்தனர். நான் வீடு திரும்ப நினைக்கும் போது எதிரே ஒரு டாக்ஸியிலிருந்து மேஜர் மாயநாதன் இறங்கினார். அவர் சிரித்தபடி என்னை நோக்கி வந்தார். எனக்கு அவரை பார்க்கவும் நடுக்கமாக இருந்தது. அவர் இறங்கி வந்த டாக்ஸியில் ஒருவேளை ஆனந்தி உட்கார்ந்திருப்பாளோ என்று நினைத்தேன். நாம் நினைப்பதெல்லாம் உடனே புரிந்து கொள்ளும் சக்தி இந்த மேஜருக்கு எப்படித்தான் ஏற்பட்டதோ தெரியவில்லை. ஆனந்தி என்னோட வரல, நான் மட்டும்தான் வந்தேன். என்ன மிஸ்டர் திலீபன், ஊட்டியிலேருந்து ஒரு வார்த்தை கூட கொள்ளாமல் திடீர்னு வந்துட்டீங்க சொல்லிவிட்டு என்னை ஒரு முறை தட்டினார். ஏதோ பதில் சொல்லி மழுப்பினேன். என்ன இப்படி கால்நடையாக ராத்திரி வேளையில் சுற்றுறீங்க? டாக்டர் டாக்ஸியில் ஏறிக்கொள்ளுங்க மிஸ்டர் திலீபன், நான் வீட்டில் கொண்டு போய் விடுறேன்னு என்றார். ரொம்ப தேங்க்ஸ், இல்லை வேண்டாம், நடந்தே போயிடுறேன் என்று சொல்லிவிட்டு வேகமாக வீடு நோக்கி நடந்தேன். சீதா சொன்னபடி வந்திருந்தால் எவ்வளவு இன்பமாக பொழுது போயிருக்கும் என்று சீதாவின் அழகை கற்பனை செய்து மகிழ்ந்தேன். இன்னும் ஆசை அதிகமாயிற்று. ஆசையோடு ஒரு முட்டாள்தனமான எண்ணமும் எழுந்தது. நேராக சீதா படுத்திருக்கும் அறைக்கு சென்று அவளே எழுப்பினால் என்ன? சீதாவும் என் தாயும் ஒரே அறையில் படுத்திருப்பார்கள் என்பதை நினைத்ததும் என் துணிவு பறந்து விட்டது. சத்தம் செய்யாமல் தெருவிலிருந்து என் அறைக்கு சென்றேன். கதவு தள்ளிக்கொண்டு உள்ளே சென்றது. இருண்ட அறையில் நுழைந்தேன். இருளில் என் படுக்கையில் சீதா படுத்து கொண்டிருப்பதை பார்த்தேன். உடனே எனக்கு அவள் மீது இருந்த கோபமெல்லாம் மாறியது. நான் வெளியே சென்றபோது வந்து படுத்திருக்கிறாள். என்ன செய்வாள் பாவம்? என் தாய் தூங்கிய பின் தானே அவள் வர முடியும். சீதா என்றேன். உடனே சீதா, விளக்க போடாதீங்க, எனக்கு வெக்கமாக இருக்கு என்ற ரகசியமான கம்மிய குரலில் சொன்னாள். விடிந்து எழுந்ததும் வெற்றி உணர்ச்சி என் மனத்தில் இருந்தது. கண்ணாடியில் என் பிம்பத்தை பார்த்து, திலீப, இனிமே நீ ஆனந்தியை பற்றி பயப்பட வேண்டாம். சீதா உள்ளம் பூரா நிரம்பிவிட்டாள் என்று சொன்னேன். அதே சமயத்தில் என் உள்ளத்தில் ஆனந்தியை பற்றி நினைப்பும் அவளை பார்க்க வேண்டும் என்ற ஆசையும் அதிகமாயிற்று. முன்னை விட இன்று அதிகமாயிருந்தது. சீதாவை அடைந்துவிட்ட பின்பும் இந்த நிலை. நேற்றாவது நான் ஆனந்தியை நினைக்கும் போதெல்லாம் வெறுப்போடு நினைத்தேன். இன்று எனக்கும் அவள் குற்றமற்றவளாக பச்சாதாபப்பட வேண்டிய அபலையாக தோன்றினால் ஆனந்தி மீது ஒரு பரிவே ஏற்பட்டது. இந்த திடீர் மனமாற்றத்துக்கு காரணமே புரியவில்லை. குழப்பத்தோடு திரும்பிய நான் என் அறைக்குள் சீதா ஒரு பிளேட்டில் காஃபியுடன் நுழைவதை பார்த்தேன். எனக்கு சீதாவை பார்த்ததும் அவருடைய குறைபாடுகள் தான் தெரிந்தன. இன்னும் பல்கூட தேய்க்கவில்லை, அதற்குள் காஃபியுடன் வந்துவிட்டால் என்று எரிச்சல் ஏற்பட்டது. என் உள்ளத்தில் உள்ள கோபம் என் முகத்தில் வெளிப்பட்டிருக்க வேண்டும். சீதா உடனே கலவரத்துடன் பதிலளித்தாள். அத்தான், என் மீது வீணாக கோவப்படாதீங்க. முறையோ தப்போ உங்கள் இஷ்டப்படி நேற்று ராத்திரி உங்கள் அறைக்கு வர எவ்வளவோ முயற்சி செய்தேன். உங்கள் திட்டம் உங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சு விட்டுதோ என்னவோ. நேற்று பூராவும் உங்கள் அம்மா தூங்கவே இல்லை. நான் தண்ணி குடிக்க போகும்போது பின்கட்டுக்கு போக எழுந்தேன். நானும் துணைக்கு வரேன்னு என்னோடு வந்துவிட்டாங்க. அப்போது மணி 12 இருக்கும். அப்புறம் நான் படுத்து தூங்கிட்டேன். என்னை மன்னிச்சிடுங்க என்றாள். திகைப்பான என் முகம் வெளுத்தது, கைகள் நடுங்கின. அப்போது நீ வரவே இல்லையா? நான் வந்ததா கணக்குண்டிங்களா என்றாள் சீதா சிரித்தபடி. நான் சிரிக்கும் நிலையில் இல்லை. சீதா வரவில்லை என்றால் சீதாவின் புடவையோடு கட்டிலில் படுத்திருந்தது யார்? இருளில் நான் கவனிக்கவில்லை முகத்தை. ஆம், கட்டிலில் படுத்திருந்தவள் அதிகம் பேசவில்லை. பேசிய 1-2 வார்த்தைகளையும் சன்னமான குரலில் பேசினாள். அவள் பழகிய விதம், அவள் ஆர்வம், அவள் எப்படி சீதாவாக இருக்க முடியும்? அப்போதே தெரிந்து கொள்ளாமல் போய்விட்டேனே. அப்போதே விளக்கை போட்டிருந்தால் சீதாவை அடைந்து ஆனந்தியை என் மனத்தை விட்டு விரட்ட நினைத்த நான் ஆனந்தியை அடைந்து விட்டேனோ என்று குழப்பத்தோடு தரையை பார்த்தேன். அங்கே ஒரு மூலையில் அரைவட்டமான மல்லிகை சரம் கிடந்தது. அந்த அரைவட்டமான மல்லிகை சரத்தை தான் ஆனந்தி எப்போதும் அணிவது வழக்கம். நேற்றிரவு என் அறையில் இருந்தது ஆனந்தி தான் என்பதை உணர்ந்தேன். போர் முடிந்துவிட்டது. ஆனந்தி வெற்றி அடைந்து விட்டாள் என்று நினைத்தபடி நாற்காலியில் உணர்விழுந்தவனாய் சாய்ந்தேன். அத்தியாயம் 27. இரவில் நான் உலவி வரச் சென்றபோது டாக்ஸியில் இருந்து இறங்கி என்னோடு பேசிய மேஜர் மாயநாதன் ஆனந்தியை அழைத்து வந்திருக்க வேண்டும். எப்படி எனக்கு அப்போது புரியாமல் போயிற்று. ஆகையால் ஆசையால் கொதித்து கொண்டிருந்த உடல், ஆர்வத்தால் கோணலாகி போன சிந்தனை, இவை என்னை குழப்பியிருக்க வேண்டும். ஏமாற்றப்பட்டேன் என்று தெரிந்த பின்னும் ஏன் ஆனந்தியை நினைக்க ஆர்வம் அதிகமாகிறது? என் பழைய தீர்மானங்கள், லட்சியங்கள் எல்லாம் சரணடைந்த போர்க்களத்திலிருந்து தோல்வியுற்ற துருப்புகள் ஓடி ஒளிவது போல் ஏன் மறைந்தன? ராமலிங்கத்தின் வீட்டில் இருக்கும் ஒவ்வொரு வினாடியும் ஏன் எனக்கு வேதனை, வெறுப்பை கொடுக்கின்றன? இன்னும் சில மணியில் ராமநாதன் வந்து விடுவான் என்று நினைக்கும் போது எனக்கு ஒரு பயம் ஏற்பட்டது. உற்றவர்கள் எல்லாம் ஏன் மற்றவர்களாக தெரிகின்றனர்? இதுவரை நான் பயந்து ஒதுங்கிய மற்றவர்கள் எல்லாம் ஏன் உற்றவர்களாக தெரிகின்றனர்? ஐயோ,
நானா இவற்றையெல்லாம் சிந்திக்கிறேன்? எனக்கு ஒன்றுமே புரியவில்லையே. ஜுரம் வந்தவனுக்கு ஆரோக்கியத்தோடு இருக்கும் நிலையில் பிடித்த உணவு வகைகள் எல்லாம் வாய்க்கு கசப்பது போல் அல்லவா என் நிலை? இது எந்த விதமான ஜுரம்? டைஃபாய்டு, மலேரியா போல இது உடலை பற்றிய ஜுரம் அல்ல. இது மனத்தை பிடிக்கும் ஜுரமா, இல்லை ஆவியை பிடித்த ஜுரமா? ஒன்றுமே புரியவில்லை. திலீபனின் டைரியை படித்து வந்த கோர்ட் குமாஸ்தா இந்த இடத்தில் படிப்பதை நிறுத்திவிட்டு நீதிபதியின் முகத்தை பார்த்தார். நீதிபதி மணிவாசகம் தொடர்ந்து படிங்க என்று கட்டளை பிறப்பித்தார். டைரியை படித்து வந்த குமாஸ்தா டைரியின் இதர பக்கங்களை புரட்டிவிட்டு, கனா கோட்டார் அவர்களே, திலீபன் டைரி இந்த இடத்தில் முடிகிறது, அப்புறம் பக்கங்கள் காலியாக இருக்கின்றன என்றார். உடனே நீதிபதி ராமநாதனை பார்த்தார். அப்புறம் நடந்தவற்றிற்கு என் வாக்கு மூலம்தான் சாட்சி. இதை தவிர ஒரு நீண்ட கடிதம் ஒன்று இருக்கிறது என்று ராமநாதன் கூறினான். உடனே ப்ராசிக்யூட்டர் எழுந்து, குற்றவாளியின் வாக்கு மூலத்தை விட அந்த நீண்ட கடிதத்தை எடுத்து சாட்சியமாக எடுத்துக்கொள்ளலாம் என்றார். உடனே ராமநாதன் குறுக்கிட்டான். கடிதம் கோட்டாரிடம் தான் இருக்கிறது, அதை கோட்டார் எப்பொழுது வேணாலும் சாட்சியமாக படிக்கலாம். ஆனால் அதை இப்போது படிப்பதனால இந்த வழக்கு நிகழ்ச்சிகளில் கோவை கெட்டுவிடும். பின்னால் நடந்த விவரங்களை குறிப்பது கடிதம், கடிதம் வருவதற்கு முன்னால் நடந்த நிகழ்ச்சிகளை குறிப்பது என் வாக்கு மூலம். என் வாக்கு மூலத்தை கேட்ட பின்னால் கடிதத்தை படித்தா எல்லாம் தெளிவாக வழங்கும். வழக்கில் விவரங்கள் முன்னுக்கு பின் முரண் ஏற்படாது என்று ராமநாதன் கேட்டுக்கொண்டான். மணிவாசகம் புன்னகை புரிந்தார். இந்த வழக்கை பற்றிய பல விஷயங்கள், நிகழ்ச்சிகள் கனவுலகத்தில் நடப்பன போல இருந்து பகுத்தறிவை குழப்புகின்றன. இதில் முன்னுக்கு பின் முரண் இது முறையாகவே ஆராயுமே. ப்ராசிக்யூட்டருக்கு ஒரு ஆட்சேபம் இல்லையா என்று கேட்டார் நீதிபதி. ப்ராசிக்யூட்டருக்கு ஆட்சேபம் தெரிவிக்க வேண்டும் என்று துடிப்பு இருந்தது. ஆனால் வழக்கு ஒழுங்கான வழக்காக இல்லாமல் ஒரு கதையாக நீண்டு கொண்டிருக்கிறது. இதன் பின் கதை என்ன என்று தெரியாமல் எந்த முகத்தோடு ஆட்சேபம் தெரிவிப்பது என்ற அச்சத்தில் மௌனமாக இருந்தார் ப்ராசிக்யூட்டர். ராமநாதன் தன்னுடைய வாக்குமூலத்தை தொடர்ந்து கொடுத்தான். உதவனத்திலேருந்து நான் சென்னை வீட்டுக்கு அடைஞ்சதும் திலீபனை பார்க்க துடியாது பிடித்தேன். ஆனால் அவன் வீட்டில் இல்லை, வெளியே புத்தக கடைக்கு சென்றிருப்பதாகவும் 5-10 நிமிடங்களில் திரும்பி விடுவான்னு மாமா ராமலிங்கம் சொன்னார். சீதா அவர் வீட்டில் எப்போதும் அடைந்து கிடக்கிறாரு. இன்று தான் அதிசயமாக காலையில் வெளியே போனார் என்று உரிமையோடு கல்யாணமானவள் தன் கணவனை பற்றி கூறுவது போல செல்லமாக குழஞ்சு சொன்னான். அதை கேட்க எனக்கு ஒரு பக்கம் சந்தோஷமாகவும் மறுபக்கம் சிறிது பொறாமையாகவும் இருந்தது. அன்று நடுப்பகல் உணவிற்கு கூட திலீபன் திரும்பி வரவில்லை என்பது ஆச்சரியமாக இருந்தது. ஆனால் நான் அதை பற்றி பேச்சை எடுக்கவில்லை. திலீபனின் தாய் கவலையோடு இருந்ததாக தெரிந்தது. மாமா ராமலிங்கம் எந்தவித கிளேசும் இல்லாமல் கல்யாண பத்திரிகையில் ப்ரூஃபை காட்டி ஓடியிருந்தார். அவர் மனம் பூராவும் தம் மகள் கல்யாணத்தை சிறப்பாக நடத்தப்போகும் எதிர்கால ஆனந்தத்திலே லயித்திருந்தது. ராமநாதா, நம்ம குடும்பத்திலே ஒரு பொண்ணு கல்யாணம் சிறப்பாக நடந்தது எங்கள் தாத்தா காலத்தில் தான். நான் ஒரே சகோதரியான என் தாயின் கல்யாணமோ நாங்கள் யாரும் இல்லாமல் சென்னையில் பிச்சைக்காரன் வீட்டு கல்யாணம் போல் நடந்து விட்டது. அது அவள் தலையெழுத்து. 50 வருடத்தில் நம்ம குடும்பத்தில் நடக்க போகிற ஒரு பொன் கல்யாணம் சீதாகர் கல்யாணம் தான். குறைந்தது 1 லட்சம் ரூபாயாவது செலவு செய்யலாம்னு இருக்கேன் என்று பெருமையோடு சொன்னார். அது மட்டும் இல்லை ராமநாதா, கல்யாணத்துக்கு வழி இல்லாமல் தவிக்கும் 9 ஏழை கன்னி பொண்களுக்கும் ஸ்ரீதனம் கொடுத்து அதே முகூர்த்தத்தில் திருமணம் நடத்த ஏற்பாடு செய்திருக்கேன். 9 பெண்கள் மனம் குளிரும்படி அதை விட சீதாவுக்கு சிறந்த வாழ்த்து என்னப்பா இருக்க முடியும் என்று ராமலிங்கம் சொன்னபோது சீதாவின் முகம் ஒருவித தெய்வீக மகிழ்ச்சியை பிரதிபலித்தது. அன்றிரவு வரை திலீபன் திரும்பவில்லை என்றதும் எங்களுக்கு ஓரளவு பயமே ஏற்பட்டு விட்டது. மீனாட்சி அம்மாள் கலவரம் அடைந்தால் திலீபனுக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டிருக்குமோ என்று நான் நினைத்தோம். உடனே அவசரப்பட்டு போலீஸ்க்கு தகவல் கொடுப்பது என்று கௌரவத்துக்கு இழுக்காக இருக்கும் என்று தோன்றியது. திலீபன் தினமும் மாலையில் செல்லும் பார்க்கு, பீச்சு முதலிய இடங்களில் தேடி பார்த்தோம், பயனில்லை. கந்தசாமி கோயிலில் போய் தேடி பார்த்தோம், அங்கும் திலீபன் இல்லை. மீனாட்சி அம்மாள் சித்தாதிரிப்பேட்டைக்கு சென்று அங்கு அவர்கள் முன்பு வாழ்ந்த பகுதியில் உள்ள நண்பர்கள் வீட்டில் போய் விசாரித்து பார்த்தால் திலீபனை யாரும் பார்த்ததாகவோ சந்தித்தாகவோ எந்தவித தகவலும் கிடைக்கவில்லை. அன்றிரவு பூராவும் சஞ்சலத்திலேயே கழித்தோம். அவனது பெட்டி மேஜைகளை தேடினோம். அவன் துணிமணி ஒன்றும் எடுத்து போனதாக தெரியவில்லை. ஆனால் நான் கோடைக்கானலில் அவனுக்கு அன்பளிப்பாக கொடுத்த என் பெயரில் முதல் எழுத்து பொறித்த தோல்பை ஒன்றை மட்டும் காணோம். திருமணம் நெருங்கும் நிலையில் எந்தவித மனக்குறையும் இல்லாதவன் வீடு திரும்பவில்லை என்றால் எக்காரணமாக இருக்க முடியும் என்று புரியவில்லை. ஒருவேளை அவன் உயிருக்கே ஆபத்து ஏற்பட்டிருக்குமோ என்று கூட அஞ்சினோம். சென்னையில் உள்ள பிரபல ஆஸ்பத்திரிகளில் சென்று விசாரித்து வருவது என்று தீர்மானித்தேன். ராமலிங்கம் தமது நண்பரான திரு சேர்வை என்ற போலீஸ் அதிகாரியின்
உதவி கொண்டு பேச்சை கிளப்பாமல் பக்குவமாகவும் ரகசியமாகவும் விசாரிப்பது என்று முடிவு செய்தார். எந்த ஆஸ்பத்திரியிலும் திலீபனது அடையாளம் கொண்ட இளைஞன் அனுமதிக்கப்பட்டதாக தெரியவில்லை. போலீஸ் ஸ்டேஷனில் விசாரித்த போதும் எந்த விதமான தகவலும் கிடைக்கவில்லை. முகூர்த்த நாள் நெருங்கிவிட்டதால் நண்பர்கள் கல்யாணம் பற்றி பேச வந்து போய் கொண்டிருந்தனர். அச்சடிக்க கொடுத்திருந்த அழைப்பு தாள்கள் கட்டுக்கட்டாக வந்து இறங்கியபடி இருந்தன. பந்தல், ஜோடனை, கான்ட்ராக்டர், கல்யாண சமையல்காரர் முதலியவர்கள் அட்வான்ஸ் கேட்க வந்து நிற்கும்போது அவர்களுக்கு என்ன பதில் சொல்வது என்று புரியவில்லை. மறுநாளும் அலைச்சலும் குழப்பத்திலும் கழிந்து விட்டது. சீதாவோ தன்னுடைய அறையை விட்டு வெளியே வரவில்லை. திலீபனின் தாய்க்கு மகன் காணாமல் போன கவலை ஒருபுறம் வாட்ட, நல்லவர்களுக்கெல்லாம் துயரம் கொடுத்து விட்டானே தன் மகன் என்று குற்ற உணர்ச்சி மறுபுறம் வாட்ட, புழு போல துடித்து வந்தாள். என்ன செய்வது என்று புரியாமல் குழம்பிக் கொண்டிருந்த போது திலீபன் வீட்டை விட்டு சென்று 3வது நாள் சீதாவுக்கு ஒரு கடிதம் வந்தது. கடிதத்தின் மேலிருந்த கையெழுத்தை பார்த்ததுமே சீதாவுக்கு அது திலீபன் கையெழுத்து என்று புரிந்து போய்விட்டது. அதை நடுங்கும் கைகளோடு பரபரப்புடன் பிரித்தாள். அவள் உயிரே அந்த கடிதத்தின் எழுத்துக்களில் பாய்ந்தது என்பது தெளிவாக தெரிந்தது. அவளுடைய கண்களில் மருட்சி, அவள் உதடுகளின் அசைவு, கைகளின் நடுக்கம் எல்லாம் அந்த கடிதத்தில் அவள் வாழ்வு பிரச்சனையை தீர்மானிக்கப்படுகிறது என்பதை வெளிப்படுத்தின. கடிதத்தை படித்து முடித்ததும் அவள் அழ ஆரம்பித்து விட்டாள். என்ன சீதா, திலீபன் என்ன எழுதியிருக்கான், எங்கே இருக்கான், எப்போ வருவான் என்று தன் தந்தை கேட்ட கேள்விகளுக்கு அவள் பதிலை சொல்லவில்லை. சீதா அழுதபடி அவளுடைய அறைக்கு சென்று விட்டாள். தரையிலே கிடந்த அந்த கடிதத்தை எடுத்தேன். மாமா ராமலிங்கம் என்னை உறக்க படிக்கும்படி கேட்டார். ராமநாதன் தன்னுடைய வாக்குமூலத்தை நிறுத்திவிட்டு முகத்தை துடைத்து கொண்டான். இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு சர்க்கார் தரப்பு ப்ராசிக்யூட்டர், ராமநாதன், நீங்கள் சொன்ன நீண்ட கடிதம் அதுதானா என்றார். ராமநாதன் உடனே, இல்லை, அந்த நீண்ட கடிதம் வேற, அது வெகு நாட்களுக்கு பின் என்னிடம் கொடுக்கப்பட்டது. சீதாவுக்கு திலீபன் எழுதிய கடிதம் சாட்சியாக கோர்ட்டில் தாக்கல் செய்யப்படலை. அதில் எழுதியிருந்ததை நான் ஞாபகத்திலிருந்து சொல்ல முடியும் என்று சொன்னான். ஜட்ஜ் மணிவாசகம், மிஸ்டர் ராமநாதன், தொடர்ந்து சொல்லுங்கள் என்றார். ராமநாதன் மீண்டும் துவங்கினான். திலீபன் எழுதியிருந்ததை அப்படியே கூறுறேன். என் அன்புமிக்க சீதாவுக்கு நான் உனக்கு எந்த விதத்திலும் பொருத்தமானவன் அல்ல என்பதை உணர்ந்து கொண்டேன். உனக்கு ஏற்றவர் அண்ணா ராமநாதன் தான். என்னை மறந்து ராமநாதனை அதே முகூர்த்தத்தில் மணந்துகொள். நான் சௌக்கியமாக இருக்கேன். என்னை யாரும் தேட வேண்டாம். மீறி என்னை தேடினா எனக்கு ஆபத்து, உங்களுக்கும் தீங்கு தான் ஏற்படும். மன்னிச்சிரு. பெற்ற மகனாக நான் தாயை காப்பாற்ற தவறவிட்டாலும் இடைக்காலத்தில் மகன் போல வந்து நீ என் தாயை கைவிடாத. அண்ணா ராமநாதனையும் அப்போ ராமலிங்கத்தையும் என்னை மன்னிக்கும்படி சொல்ல. கல்யாணத்துக்கு பின்னால் இது நிகழ்வதை விட இப்போதே நிகழ்ந்தது எல்லோருக்கும் நலம். தயவுசெய்து என்னை தேட வேண்டாம். இப்படிக்கு திலீபன். இந்த கடிதத்தை படித்த எனக்கு ஒன்றுமே விளங்கலை. ராமலிங்கத்துக்கு ஆத்திரமாக வந்து, அயோக்கிய பைய, துரோகி, மண் குதிரை, நன்றி கட்டவன், அவன் அப்பம் புதிய எங்கே போகும் என்று வாய்க்கு வந்தபடி திட்ட ஆரம்பித்தார். திலீபனின் தாய் அருகில் இருப்பதை கூட கவனியாமல். மீனாட்சி அம்மாள் அழவில்லை. தன் மகனை திட்டவில்லை. அப்படியே சித்தப்பிரமை பிடித்தவள் போல கல்லாய் சமைந்து விட்டாள். என் மாமா அதே முகூர்த்தத்தில் எனக்கும் சீதாவுக்கும் கல்யாணம் நடத்தி விடுவது என்று தீர்மானித்தார். எனக்கு மாமாவின் அவசர முடிவுகள் பிடிக்கவில்லை என்றாலும் அவர் இருந்த நிலையில் அவரிடம் யாருமே எதுவுமே பேச முடியவில்லை. எங்கள் வீடு திருமண வீடாக இல்லை, இழவு வீடாக காட்சியளித்தது. அன்று பிற்பகல் நான் சீதாவின் அறை பக்கம் சென்றபோது அங்கு நடந்த சம்பாஷணைகளை காது கொடுத்து கேட்காமல் இருக்க முடியவில்லை. ஏனென்றால் அங்கு நடந்த பேச்சில் என் பெயர் அடிபட்டது. மீனாட்சி அம்மாள் சீதாவிடம் பேசி கொண்டிருந்தாள். ராமநாதனை போன்ற நல்லவர்களை நீ பார்க்க முடியாது சீதா. கடவுளே உன்னை திலீபனிடம் காப்பாற்றணும்னு என்று தான் திலீபனுக்கு இந்த புத்தியை கொடுத்துருக்கிறாருன்னு நினைக்கிறேம்மா. சந்தோஷமாக கல்யாணம் பண்ணிக்கோ. அத்தை, நான் உங்கள் பிள்ளையை தவிர வேறு யாரையும் மனசாக கூட நினைக்க முடியாது. அவர் ஏதோ பெரிய ஆபத்தில் மாட்டிக்கிட்டு இருக்கார் அத்தை. அது எனக்கு புரியாமல் போச்சு. இந்த லெட்டர் அவர் எழுதியிருக்கவே முடியாது. அப்படி அவர் எழுதியிருந்தாலும் அவர் மனமாற எழுதியிருக்க மாட்டார் என்று சீதா விரும்பினாள். தொடரும்.